காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக. குறிப்பாக கடந்த 70 நாட்களாக அவங்க பேசிய அத்தனை பேச்சுக்கும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு உள்ளறைக்குள்ள பதில் கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள். காங்கிரஸ் கேட்பதையெல்லாம் மிக நிச்சயமாக கொடுக்க முடியாது, நாங்கள் எங்களுடைய இவ்வளோதான் கொடுக்க முடியும், இதுக்கு ஒத்துக்கிறது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் என்பதாக கராரான விஷயங்கள் கதர்காரர்களிடம் போயிருக்கிறது. என்ன நடந்தது, எவ்வளோ சீட் அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ இவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, இதற்கு பிறகு 11th ஹவரில் விஜய் கிட்ட போக முடியுமா, விஜய் எதற்காக காத்திருக்கிறார், அவரும் சில சின்ன சின்ன கட்சிகளோட நடத்திட்டு இருக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை வெளியில் சொல்லாமல் காங்கிரஸுக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறதா தமிழக வெற்றி கழகம், என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது, விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஒரு வழியாக மிக நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. வெளியில் வந்த செல்வ பெருந்தகை பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது, பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நம்பிக்கையுடன் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கூடுதலாக ஒரு செய்தியை போட்டார். ஒரு ராஜ்யசபா பதவியை எங்களுக்கு தருவதாக ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிவிட்டார் அப்படின்னு ஏறத்தாழ உள்ளே பேசுனதில் ஒரு விஷயத்தை மட்டும் கசிய விட்டார். அதாவது எது அவங்களுக்கு லாபமாக இருக்குமோ அதை மட்டும் செல்வ பெருந்தகை வெளியில் உடைச்சார். ஆனால் எவ்வளவு சீட்டு சட்டமன்றத்துக்கு கொடுப்பேன்னு திமுக சொல்லிச்சு அப்படிங்கிறத அவர் கான்ஷியஸாக சொல்லாமல் தவிர்த்தார். ஏன்னா அதில் அவங்களுக்கு இன்னும் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ என்ன நடந்தது உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தையில், இவங்க அமைத்திருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான குழு, அந்த பக்கம் டிஆர் பாலு அவர்கள் மற்றவர்களோட மூத்த தலைவர்களோடு அமைக்கப்பட்ட குழு நேற்றைக்கு சந்திக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுதே தொடங்கினது, முன்கூட்டியே உங்களுக்கு நாங்கள் தகவலை சொல்லியாச்சு, தெரியப்படுத்திட்டோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம்னா இது பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டிய தேவையில்லை, அது நாங்கள் கொடுக்க முடியாதுங்கிறத தெல்ல தெளிவாக கொண்டு வந்தாச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் தோற்ற தொகுதிகளை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு மாணிக்கம் தவறுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு வழி இல்லை. உங்களுக்கு ஊராட்சி தேர்தலில் அது பிறகு கூட்டுறவு சங்க தேர்தல் வரைக்கும்னா அது எதுவும் வாய்ப்பு இல்லை, நீங்கள் உங்கள் எண்ணிக்கையை தொடங்கலாம் அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் அந்த 41 அல்லது 40 அப்படிங்கிறதுல இருந்து 35 என்பதாக அவங்க தொடங்கும் போது இப்போ இருக்கிற 25 கொடுக்க முடிய சூழல் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களிடம் இப்போதைக்கு 19 கட்சிகளுடைய கூட்டணியோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை திமுக தரப்பு கொடுக்கிறது. அவங்க அந்த 30ங்கிறத அளவுக்காச்சும் வரணும்ல, 35லேருந்துன்னு கேட்கும்போது இல்லைங்க, இது போக 2 ராஜ்யசபா சீட்டு நீங்கள் யோசிங்க. கடைசியாக அவங்க நிப்பாட்டின இடம் ஒரு 4 சீட்டு கூட கொடுத்து 2 ராஜ்யசபா 29+2 அப்படின்னும் போது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தித்தாளில் பார்க்குறோம், டிஎம்கே ஸ்லாஷஸ் காங்கிரஸ் ஷேர் டு 22 சீட்ஸு, March 3 டெட்லைன். அதாவது 22 சீட்டுகள் தான் எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியும், இதனோடு சேர்த்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கலாம் அப்படின்னும் போது 25க்கு போன முறை கொடுத்ததை விட 3 சீட்டு குறைச்சி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா என்கிற கணக்கோடு வச்சுக்கலாம். March 3ஆம் தேதிக்குள் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்வது என்பது உங்கள் கட்சியினுடைய முடிவாக போய்விடும். அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பேசுகிறதில்லை. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இதை ஏற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்னா மேற்கொண்டு என்ன தொகுதிகள்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதோ இல்லை ஐசோலேட் பண்ணுறதோ அதை அப்புறம் கூட பார்த்துக்கலாம். செகண்ட் கட்டத்துக்கு வரணுமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் பார்த்து சொல்லிக்கணும், அது உங்கள் முடிவு அப்படி என்பதாக நேற்றைக்கு திமுக தரப்பில் சொல்லப்பட்டதை இன்றைக்கு செய்தியாகவும் கேரி பண்ணியிருக்கிறாங்க. டிஆர் பாலு சொன்னது, டிஎம்கே இது எல்லா டிமாண்ட்ஸையும் கொண்டு போக முடியாது, ஏற்கனவே 19 கட்சிகள் அப்படின்னும் போது இந்த 19 கட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மதிமுக, சமத்துவ மக்கள் கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், எஸ்டிபிஐ, தமிழக கொங்கு இளைஞர் பேரவை, தமிழக வாழ்வுரிமை கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை. இதெல்லாம் ஏன் நம்ம மொத்தமாக சொன்னோம் அப்படின்னா இதில் ஆதித்தமிழ் பேரவையும் அவங்களோட ட்ராவல் பண்ணுறதாக இப்போதைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் உதயசூரியனில் போட்டியிடுறவங்கிறதால நம்ம சொன்னோம். இது போக தனித்தனி சின்னங்களில் போட்டியிடுகிறவர்கள் அப்படிங்கிற இடம் இருக்குது. IUML ஏணி சின்னத்தில் போட்டியிடுவாங்க, காங்கிரஸ் அவர்களுக்கான கை சின்னம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னம், தேமுதிக முரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம், இந்திய கம்யூனிஸ்ட் உங்களுக்கு கதிர் அரிவாள், அதுபோக மக்கள் நீதி மையம் அவருக்கான டார்ச் லைட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இவ்வளவு அமைப்புகளோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னும்போது இது போக டாக்டர் கிருஷ்ணசாமியோடு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருப்பதாக சில செய்திகள் இருக்குது. ராமதாஸ் அவர்கள் வருவதுங்கிறது இப்போதைக்கு அது அந்த ஆப்ஷனை திமுக எடுப்பாங்களாங்கிறது தெரியல, ஏறத்தாழ மீதி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க என்பதாகத்தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு 12-13 கட்சிகள் வரைக்கும் கலைஞர் 2001 போனதான் ஞாபகம். அமைப்புகளோ கட்சிகளோ வளரும் கட்சிகள் இல்லை நீங்கள் அது சிறிய கட்சிகளாக இல்லை நீங்கள் சுருக்கினாலும் எப்படி பார்த்தாலும், அதனால் அதை தாண்டி ஒரு 20 தலைங்கிற லெவலோட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது, ஆளுங்கட்சி இப்படியான ஒரு கூட்டணியோடு வருவது அப்படிங்கிறது இது முதல் முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. ஸோ இவ்வளவு பேரை நாங்கள் அக்காமடேட் பண்ணணும், இவ்வளவு பேரை உள்ளே கொண்டு வரணும் போது
அதிலலாம் எங்களால் உள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது கஷ்டம். 22 டேக் இட் ஆர் லீவ் இட், எடுத்துக்கொண்டு தொடர்வது என்பது உங்களுடைய உரிமை, உங்களுடைய முடிவு. அல்லது நல்லபடியாக நண்பர்களாக பிரிவோம், நண்பர்களாக இருந்தோம் என்றாலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதாகத்தான் அவங்க தரப்பில் நகர்த்தியிருக்கிறாங்க என்கிற இடத்திற்கு வந்து நிற்கிறது. இதனால தான் செல்வ பெருந்தகை அந்த 25 ஒரு வேளை கொடுக்குற நாளாச்சும் வெளியில் சொல்லிக்கலாம். இவங்க 22ங்கிறாங்க, ப்ளஸ் 2 ராஜ்யசபா சீட்டு கேட்டு 1ங்கிறாங்க. அந்த 1 கொடுக்குறதையாச்சும் வெளியில் சொல்லிடுவோம் என்கிற ரீதியில் அவர் தொடரணும்னு விரும்பக்கூடியவர் அதை வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம அதில் உடச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது. சொடங்கர் சொல்கிறார் பாசிட்டிவாக தான் போயிருக்கு, இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போகும்போது இது நீங்கள் பார்த்துக்கலாம் 2 அல்லது 3 நாளில் அப்படிங்கிறதாக கிரீஷ் சொடங்கர் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறாரு. அதாவது பேசின வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னா இப்போதைக்கு மற்ற ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம்னு ஒரு அர்த்தமாங்கிறது ஒன்று. அதை விட முக்கியமானது, என்ன பேசினாலும் டெல்லியில் நான் சொல்லி அவங்க சொல்கிறத தான் சொல்லணும், உள்ளே நல்லா போச்சுங்கிறதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் என்பதாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தயக்கங்கள்ங்கிறத தாண்டி அவருடைய அதிகார வரையறை அவ்வளவுதான் அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்தோடு தான் இருக்கிறது. நேற்றைக்கு ஒரே நாளில் மட்டும் ஏறத்தாழ 9 கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி இருக்கிறது. அதில் 2 கட்சிகள் செகண்ட் ரவுண்டுக்கு போனவங்க. அதில் 2 பேருக்கு 2 தொகுதிகள் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க பேராசிரியர் ஜவஹர்லால் அவங்க உதயசூரியனில் போட்டியிடுகிறார்கள் 2 தொகுதிகள், ப்ளஸ் IUML அவர்களுடைய ஏணி சின்னத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மைதீன் அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இப்போதைக்கு 4 தொகுதிகள் தான் கட்சிகளுக்கான எண்ணிக்கையாக முடிவாகி இருக்கிறது. காங்கிரஸ் இந்த 22 எடுக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வியை இப்போ வைப்போம். இப்போ அடுத்த ஆப்ஷனை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படின்னா கிரீஷோடங்கிற தரப்பிலிருந்து நேற்றைக்கு திரும்ப கேள்விகள் போடுறாங்க. சார் நீங்கள் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உள்ள வலியுறுத்தினீங்களா, என்ன சொன்னாங்க, என்ன சார் கேட்டாங்க அப்படின்னும்போது கிரீஷோடங்கர் அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். 1. 2வது, விஜயுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா அப்படின்னும் போது ஆமானும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அவர் அதை அப்படியே அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நகர்ந்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, விஜயுடன் நடத்துவது இதெல்லாம் வந்து நான் முடிவு பண்ணுறது இல்லைங்கிறது 1, அல்லது அதில் இப்போ அடிப்படையில் ஒரு அழுத்தம் இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டாம் என டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்பது 2வது. இப்போ என்னென்னா, மார்ச் 3க்கு பிறகு தான் ஒரு முக்கியமான செய்தி என்பது ஃபிக்ஸ் பண்ணப்படும். மார்ச் 3 தொடர்வதாக உறுதி செய்கிறார்கள் அப்படின்னா தான் இந்த மார்ச் 9 கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம், திருச்சியில் நடக்கக்கூடிய திமுகவினுடைய மாநாடு, அந்த மாநாட்டில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையேற்றுவது என்கிற ஒரு திட்டத்தோடு திமுக நகர்கிறது. அதுக்குள்ளே சீட்டு எண்ணிக்கை நம்பர்ஸை முடிவு பண்ணிடணும். இப்போ நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் போகிறாங்க, அடுத்தடுத்து தேமுதிக இருக்கிறாங்க, மக்கள் நீதி மையம் இருக்கிறது. ஸோ இப்படியானவங்கெல்லாம் அடுத்தடுத்து போகிறது அப்படிங்கிறது முதல் ரவுண்டு வந்தவங்க செகண்ட் ரவுண்டு போகிறதுங்கிறது வரும்போது அந்த எண்ணிக்கையை 9ஆம் தேதிக்குள் முடித்து விடுவது என்ற திமுக உறுதியாக இருக்கிறது. எண்ணிக்கையை உறுதி செய்து விட்டு கூட்டணி கட்சிகளை நீங்கள் மேடை ஏற்றுவது அப்படிங்கிற அந்த பேசு பொருளை நோக்கி இல்லை அந்த ஒரு செயல் திட்டத்தோடு திமுக திட்டமிட்டு காய்களை நகர்த்தி விடுகிறது. அப்போ ராகுல் காந்தி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி மார்ச் 5ஆம் தேதி இங்கே வருவதாக இருந்தது, அது இப்போ தள்ளி போயிருக்கு. எக்ஸாக்டாக அந்த டேட் தானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தரப்பில் காவல்துறைக்கு சொல்லி கடிதம் வாங்கி உரிய பாதுகாப்பு, நீங்கள் ஒரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வரார், எப்படி பிரதமர் வருவதற்கு முன்னாடி அந்த இடத்த குறிப்பிட்ட அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும், எதிர்க்கட்சி தலைவருக்கும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதே மாதிரியான இப்போ SOPs இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் காவல்துறைக்கு தகவலை ப்ரியராக சொல்லி எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே அவங்க அந்த இடத்த இது பண்ணுறாங்க, அந்த இடத்த அவங்க கைப்பற்றி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் அப்புறப்படுத்தி கண்ட்ரோலில் எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையில் போகணுன்னா தமிழ்நாடு போலீஸ்க்கு நீங்கள் முன்கூட்டியே சொல்லணும், அவங்க வேறு இடத்துல கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அந்த ப்ரொடெக்ஷனுக்கான விஷயத்துக்குள்ளே போகணும். அந்த இடத்துல 5ன்னு சொல்லப்பட்டு இப்போது 5 இல்லை என்பதாக மாறி இருக்கிறது. இங்கு முடிவாவதை பொறுத்து இப்போ என்னென்னா, கூட்டணி முடிவை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு கிரீஷ் சொடங்கருக்கோ அல்லது செல்வ பெருந்தகை அவர்களுக்கோ யாருக்கும் இந்த பவரோ அத்தாரிட்டியோ இல்லை. உண்மையான அதிகாரம் என்பது காங்கிரஸினுடைய டெல்லிக்கு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் இது வந்து தமிழ்நாடு விசஸ் டெல்லிங்கிறார் இல்லையா, இந்தியா கூட்டணி அவர் இந்தியா கூட்டணி இல்லை, மதச்சார்பற்ற கூட்டணி பயன்படுத்தி தரல, இது அவங்க அதை கான்ஷியஸாக தமிழ்நாடு விசஸ் டெல்லிங்கிறாங்க. திமுகவுக்கும் டெல்லிக்கும் இன்னும் கூட சில நேரங்களில் கொண்டு வராங்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு கொண்டு வரல. அந்த டெல்லி என்பது வெறும்
பாஜகவை மட்டும்தான் குறிக்குமா அல்லது காங்கிரஸையும் குறிக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு நமக்கு மார்ச் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் தெரிஞ்சிடும். ஏன்னா இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போன பிறகு தொகுதி இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எண்ணிக்கை தான். அதற்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் மேடையெல்லாம் ஏறிய பிறகு ஐசோலேட்டிங் எந்தெந்த தொகுதிகள்னு தொகுதியினுடைய பெயர்களோட பட்டியலிடுகிறதுக்கு அது இதை விட பெரிய ப்ராசஸ். அது ஒரே தொகுதிக்கு யார் யார் கேட்குறா, அதில் யாரை கன்வின்ஸ் பண்ண போகிறா, அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்திலிருந்து தான் இப்போ அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் தாவேகா இப்போதைக்கு அவர்களும் திரைமறைவில் சில வளரும் கட்சிகள், புதிய கட்சிகள் அல்லது குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் போட்டியிடக்கூடிய கட்சிகள் இவர்களோடு தங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க நாடறிந்த முகமாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஒரு பிரதிநிதித்துவம் அல்லது உள்ளே சேர்வதற்கு எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதுங்கிறதுக்காக சில சிறிய கட்சிகளோட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை செய்திகள் ஏன் வெளியில் வரல அப்படின்னா, ஏன்னா திமுக அந்த பக்கம் விருப்பம்னு போகுது, இது போகுது. இன்றைக்கி காலையில் பேச்சுவார்த்தை பிரதமர் வருவதற்கு முன்பாகவே ஒரு சின்ன பிகினிங்கை தொடங்கிடலாம். அதற்கு பிறகு தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தைங்கிறதையும் அதிகாரப்பூர்வமாக நயனார் சொல்லியிருந்தார். இப்போ பியூஷ் கோயல் உட்பட மற்றவர்களும் இங்கே வராங்க. பிரதமர் இருக்கும்போதே ஒரு எண்ணிக்கையை முடிவு பண்ணிடலாம், அல்லது அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் மாதிரியோ அல்லது தொடங்கி வைக்க சொல்லியோ கேட்டுக்கலாம் என்கிற திட்டம் இருக்கிறது, செயல் திட்டம். அப்போ அந்த பக்கம் ஏடிஎம்கே அலைன்ஸு அவங்களும் அதில் நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் திமுக ஜரூரா, அதாவது நீங்கள் ஜனவரி முதல் வாரத்தில் அன்புமணி போய் சேர்ந்த இதில் தொடங்கி ஒரு 10 நாட்கள் வரைக்கும் அட்வான்டேஜ், அடுத்த டிடிவி தினகரன் சேர்றார் அப்படின்னும் போது அந்த ஒரு 10-12 நாட்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே ஒரு எட்ஜ் எடுத்து அவங்க ப்ளே பண்ணாங்க. அதற்கு பிறகு தேமுதிகவை உள்ளே சேர்த்ததுலேருந்து இப்போ அந்த விஷயத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி, அதாவது அவங்க சுற்றத்துவாசி இவங்க திருப்பினாங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி திமுக இதில் இந்த ரவுண்டில் ஒரு லீடு எடுத்திருக்கு. இப்போ இதை எப்படி காலி பண்ணுறது பர்செப்ஷன் வைஸா அப்படின்னுட்டு அதிமுக அடுத்து இதை வேறு விதமாக ட்விஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியை இழந்து இவ்வளவு நாட்கள் ஆகிறது, இன்றைக்கி அவங்களே இவ்வளவு கேட்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 40லேருந்து 35 ஆகி அது 29 + 2 ஆச்சுன்னு கேட்குற சமயத்துக்கு வரும்போது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற 12 வருடங்களாக இருக்கிற பாஜக எவ்வளவு டிமாண்ட் பண்ணுவாங்கங்கிற கேள்வி இருக்குது இதில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார், காங்கிரஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கான சீட்டுங்கிறது தான் நம்மகிட்டே எதிர்பார்க்கணும் என்கிற இடத்தில் அவர் சுருக்க முயற்சி பண்ணுவார். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் இவங்க உதயசூரியன் அதிக இடத்துல போட்டியிடணும் அப்படின்னும் அவங்க ரெட்டைகள் அதிக இடத்துல போட்டியிடணும், அப்படி போட்டியிடுவது தான் நமக்கு இந்த பலனை அளிக்கக்கூடியதுங்கிறத 2 பேருமே உறுதியாக இருக்கிறாங்க. கட்சிக்காரர்கள் அப்போ தான் வேலை செய்வாங்க. நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுக்கு அத்தனை அமைப்புகளை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு 11 அமைப்புகள் அப்படிங்கிற அளவுக்கு ஆட்களை உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது உதயசூரியன் அப்படின்னும் போது அந்த வெற்றி வாய்ப்புக்கு ஒன்று. உதயசூரியன்கிறது கம்பேரிட்டிவ்லி இந்த பக்கம் மோதும் போது வெற்றி வாய்ப்புங்கிறத தாண்டி சொந்த கட்சிக்காரர்கள் நம்ம சின்னத்துக்கு தனியாக வேலை பார்க்குறோங்கிற அந்த ஒரு உணர்வோடு போவாங்கங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகள் இவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த ஆண்டுகளாக கூட இருந்துருக்குறாங்க, அந்த தொகுதியில் நமக்கு இந்த தொகுதியே திரும்ப நம்ம கட்சிக்கு வரவே வராதா என்கிற அந்த சோர்வோடு இருக்கிறவங்களையும் நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ அந்த இடத்தில் இப்போ இதே போல் எத்தனை கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து இவங்க நகர்த்த போகிறாங்கங்கிற அடுத்த கேள்வி. அது ஒரு சவாலாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எத்தனை அமைப்புகள் அல்லது வளரும் கட்சிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு இரட்டையிலையில் போட்டியிட வைப்பது அப்படிங்கிறது அடுத்து அவருக்கான ஒரு சேலஞ்சாக பார்க்கப்படும். இதில் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு வருகிறார் அப்படின்னாலும் தவறவிட்ட இடம் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தவறவிட்ட இடம் அப்படின்னா, கடைசியாக பிரதமர் மதுராந்தகம் கூட்டத்தில் பேசிட்டு போனார். அவர் பேசி ஏறத்தாழ 1 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த 1 மாதத்தில் அதிமுக கூட்டணியில் புதிதாக எந்த கட்சியும் சேரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது கூட்டணி அதற்கு பிறகு விரிவடையாமல் நின்றுச்சோ, அதிகபட்ச எக்ஸ்பேன்ஷனே இவ்வளோதான். கூட்டணி வளருது, மாபெரும் கூட்டணி, மெகா கூட்டணி அப்படிங்கிறது போய் அது இப்போ ஒரு புள்ளியில் தேக்க நிலைக்கு வந்துருச்சா, அதற்கு பிறகு யாரும் சேர மாட்டார்களா என்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ ஒரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவோ இல்லை ஓபிஎஸ்ஸோ கடந்த காலத்தில் அதிமுக கூட்டணியிலோ அல்லது பாஜக கூட்டணியிலோ இருந்தவர்கள். எடப்பாடி அவர்களோடு இருந்த எஸ்டிபி நிலை முபாரக் இப்போ இங்கே திமுகவில் இணைஞ்சிட்டார், அங்கே தான் பயணிக்க போகிறோம், தொகுதி பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டுருக்குன்னு அவர் பேட்டி கொடுத்துட்டார். இன்னொரு கட்சியாக இருந்தால் அவரும் போயிட்டார். அதே போல் கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே தான் சேர்ந்து பயணித்தார். அப்போ ஏறத்தாழ 2024 கூட்டணியில்
அதிமுகவோடு உடன் இருந்தவர்கள் ஒருவர் கூட இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்டிஏவாக இருந்ததுக்குள்ளே இருந்து இப்போ ஏன்னா நான் சொல்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி, நெல்லை முபாரக், எஸ்டிபி, தேமுதிக 3 பேருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் கன்சல்டேஷனில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் விலகி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக அவர் வாங்கின ஓட்டுங்கிறது. அதில் என்டிஏ ஓட்டும் இருக்குது, நமக்கு அது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடத்துல 24 இருந்ததை கண்டினியூ பண்ணுறதில் அதிமுக தவறு செஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு பார்வையை பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு உட்காரும்போது நீங்கள் கொண்டு வரலையோ அப்படிங்கிற மாதிரி வச்சாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை என்பது திமுக பேச்சுவார்த்தையை விட சுவாரஸ்யமானதாக இருக்கும். அங்கேயும் குழு போடுவாங்க. பட் குழுவை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சில விஷயங்கள் எல்லாம் கராராக உட்கார்ந்து பேசிவிடுவார் அப்படிங்கிறதுனால அந்த நெகோசியேஷனும் அடுத்த கட்டத்திற்கு இன்னும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக போக போகிறது. காங்கிரஸ் 22 எடுத்துக்கொண்டு போக போகிறதா? அந்த பக்கம் விஜய் அவர் சிறிய கட்சிகளோட பேசிகிட்டு இருந்தாலும் ஏன் வெளியில் சொல்லலை அப்படின்னா, காங்கிரஸ் வந்தால் பெரிய கட்சி வந்ததாக சொல்லி அதற்கு பிறகு அவர்களை சொல்லிக் கொள்ளலாம் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காத்து கொண்டிருப்பது இலவுதானா? அவர்கள் இலவு காத்த கிளியா? அல்லது காங்கிரஸ் வேறு முடிவை எடுக்க போகிறதா? அப்படி போனால் திமுக எப்படி நகர்த்த போகிறது? இப்படியான சுவாரஸ்யமான கேள்விகள் அடுத்த 5 நாட்களுக்குள் எல்லாவற்றுக்குமான விடையை தமிழ்நாடு தேர்தல் களம் கண்டுவிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு இது எப்படி பயணிக்குதுங்கிறத பொறுத்து விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.